ஹாய் வெல்கம் டு லவ்லி ஆரி வேர்ல்ட். இன்றைக்கி வந்து நம்ம எம்ப்ராய்டரியில் ரேட் ஃபிக்ஸிங் பற்றி பார்க்கலாம். இல்லை ரேட் ஃபிக்ஸிங் வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்மளுடைய ரேட் ஃபிக்ஸிங்கில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்னென்னலாம் ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஜரி வச்சு ஒர்க் பண்ணியிருக்கோம், அப்புறம் த்ரெட்டு, அப்புறம் ஸ்டோனு, இந்த மெட்டீரியல் காஸ்ட்டு ப்ளஸ் வந்து நம்ம ஒர்க் எவ்வளோ நேரம் பண்ணுறோம், எவ்வளோ டைமிங் வந்து இந்த ஒர்க் பண்ணதுக்கு நம்மளுக்கு எடுக்குது, அந்த மாதிரி டைம் ஃபிக்ஸ் பண்ணியும் நம்ம வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஸ்டோனு, பீட் ஒர்க்கு இந்த மாதிரி இருக்கிறதுனால இது 1500 ரேஞ்சில் வரும். இதுக்கு நம்ம பீட்ஸ் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம் அதை கேல்குலேட் பண்ணிக்கோங்க. இதுவும் வந்து அதோடைய நெக் டிசைன் தான். இதுலேயுமே பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டோன்ஸ் வச்சு ஒர்க் பண்ணியிருக்கோம், அப்புறம் ஜரி த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கெலாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ட்ரேசிங் பேப்பர் யூஸ் பண்ணி ட்ரேஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இதுக்குமே கொஞ்சம் ரேட் ஹெவியாக தான் வரும். ஏன்னா வந்து நம்ம ட்ரேசிங் டிசைன் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் ப்ளவுஸில் மார்க் பண்ணி அதில் வந்து ட்ரேஸ் எடுக்கிறதுனால கொஞ்சம் டிலே ஆகும். இப்போ இந்த ஒர்க்லாம் பார்த்திங்கன்னா நம்ம நெக் டிசைன் மார்க் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு லைன் வந்து சுகர் பீடு யூஸ் பண்ணியிருக்கோம், 4mm பீடு, மறுபடியும் சுகர் பீடு, ஸ்டோன் செயின் இதே மாதிரி தான் வருது. இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1200 ரேஞ்ச் வாங்கிக்கலாம். எல்போ ஸ்லீவ்னால் ஒரு ரேட் போட்டுக்கலாம், அதே மாதிரி ஷார்ட் ஸ்லீவ்னால் ஒரு ரேட் போட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா எல்போ ஸ்லீவு, அதனால் இது வந்து 1200 ரேஞ்ச் நான் போட்டிருக்கேன். ஏன்னா 4mm பீட்லாம் வந்து நம்ம கொஞ்சம் ஒரு பஞ்சை வாங்கி வச்சுட்டா எப்போவுமே நம்மளுக்கு யூஸாக இருக்கும். சுகர் பீட்லாம் இதுக்கு வந்து ஒரு 100 கிராம்ஸ் இந்த மாதிரி இருந்தாலே போதும், இந்த டிசைன் பண்ணி முடிச்சிடலாம். ஒரு 4 லைன் வந்து 4mm பீடு, சுகர் பீடு வந்து ஒரு 100 கிராம் இருந்தாலே இந்த ப்ளவுஸ் வந்து முடிச்சிடலாம் ஈஸியாக. இந்த டிசைன் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பீடு, அப்புறம் 4mm பீடு, அப்புறம் ஸ்டோன் செயின். நம்ம வந்து ஸ்டோன் செயின் எப்போவுமே வந்து ஒட்டக்கூடாது. பிகினர்ஸாக இருக்கவங்க ஒட்டிட்டு ஸ்டிச் பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க வந்து இந்த த்ரெட் வச்சு ஒர்க் பண்ணிட்டு போகணும். அப்போ தான் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா பைப்பிங் வச்சு பீட் லோட் கொடுத்துருக்கிறதுனால இது கொஞ்சம் காஸ்ட் ஹெவியாக வரும். ஏன்னா நம்ம வந்து அது பீட் லோட் பண்ணுறதுக்கே கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்காக இதுக்கு வந்து அதுக்கேற்ற ரேட் வாங்கிக்கலாம். ஸ்லீவோடைய லென்த்து பொறுத்து காஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே ஒர்க்கை வந்து இப்போ ஸ்லீவுக்கு பண்ணியிருக்காங்க. இதுவுமே பார்த்திங்கன்னா 4mm பீடு, ஸ்டோன் செயின் 4mm, மறுபடியும் பைப்பிங் த்ரெட் வச்சு லோட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஸ்டோனு, இதுக்கெலாம் வந்து நம்மளுக்கு மெட்டீரியல் காஸ்ட் எவ்வளோ ஆகுதுன்னு போட்டு அதுக்கேற்ற ரேட் வந்து நம்ம பார்த்து வாங்கிக்கணும். நெக்ஸ்ட் ப்ளவுஸ் வந்து இதுவுமே பார்த்திங்கன்னா ஜர்தோசி வச்சு பண்ணியிருக்காங்க பாருங்கள். சிம்பிளாக தான் இருக்குது, பட் வந்து பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அந்த புட்டாஸ்லாம் பாருங்கள், திலகம் ஷேப்பு ப்ளஸ் ஒர்க்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. 4mm பீட் வச்சு அதுக்கு கீழே சுகர் பீட் வச்சுருக்காங்க, சூப்பராக இருக்குது. இதுவுமே பார்த்திங்கன்னா கீழே ஹேங்கிங்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஹேங்கிங்ஸ்லாம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரேட் வாங்கிக்கோங்க. இப்போ இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜர்தோசி வச்சு ஸ்டெம் ஸ்டிச் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 4mm பீடு, அப்புறம் மறுபடியும் ஜர்தோசி வச்சு ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒர்க் இருக்கிறதுனால இதுவுமே 2000 ரேஞ்சுக்குள்ளே வரும். இதுக்குமே ஹேங்கிங்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அந்த புட்டாஸ்லாம் பாருங்கள், திலகம் ஷேப் ஸ்டோன் வச்சு ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா வந்து இதுக்குமே வந்து நம்ம ட்ரேசிங் எடுக்க வேணாம். இது ஒரு 1500 வந்து ரேஞ்சில் வரும். இதுக்குமே ப்ளவுஸ் மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம வந்து மெஷர்மெண்ட் மட்டும் கரெக்டாக பண்ணிவிட்டு அந்த கர்வ் வர மாதிரி ஒர்க் பண்ணால் இதுவுமே சூப்பராக இருக்கும். இதுவுமே சுகர் பீடு 4mm இந்த மாதிரி பீட்ஸ் வச்சு தான் ஒர்க் பண்ணியிருக்கோம். அதுக்கேற்ற ரேஞ்சில் காஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் யூஸ் பண்ணியிருக்காங்க, அப்புறம் ஜர்தோசி, சுகர் பீடு, 4mm பீடு, திலகம் ஷேப் ஸ்டோனு, இந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணியிருக்கிறதுனால மெட்டீரியல் இதுக்கேற்ற காஸ்ட்டை வந்து நம்ம எவ்வளோ ரேஞ்ச் வருதுன்னு பார்த்து வாங்கிக்கணும். இது பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு பீடு, அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்ச் நாட்டு இந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கிறதுனால இதுக்கான காஸ்ட்டை நம்ம வாங்கிக்கணும் எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்து. இது பாருங்கள், செக்குடு மாடல் டிசைனு. இதுவுமே இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி கீழே டிசைன் வரா மாதிரி போட்டுட்டு அதுக்கு மேலே செக்குடு பேட்டர்ன், இல்லை வெறும் செக்குடுலேயே வந்து டிசைன் பண்ணி கொடுக்கலாம். செக்குடு மாடல் வந்து ஈஸி தான், பட் வந்து நம்மளுக்கு டைம் எடுக்கும். ப்ளஸ் மெட்டீரியல் காஸ்ட் எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்து அதுக்கான ரேட் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா
ஜரி த்ரெட்டு, மறுபடியும் சில்க் த்ரெட்டு, அப்புறம் பீட்ஸ்லாம் போட்டு ட்ரையாங்கிள் ஷேப்பு ஸ்டோன் ஒட்டியிருக்காங்க. இந்த ஒர்க் பார்த்திங்கன்னா ஒரு 1 இன்ச் வரும். இந்த மாதிரி ஒர்க்லாம் வந்து பார்த்து 1.5 இன்ச்சா 1 இன்ச்சா இந்த மாதிரி எவ்வளோ இன்ச்சஸில் வருது, எவ்வளோ மெட்டீரியல்ஸ் ப்ளஸ் மெட்டீரியலோட காஸ்ட்டு இந்த மாதிரி பார்த்து தான் நம்ம ரேட். நம்மளுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்